கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நாம் உயர்த்தப்பட்டவர் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தை குறித்து தியானிப்போம். என்னாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 4 9 வரை. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். இப்போது இது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலன்னா, கிட்டத்தட்ட எகிப்திலேருந்து புறப்பட்டு அவங்க கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ரொம்ப நெருங்கி பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு. அப்போது கிட்டத்தட்ட அவங்க நெருக்கத்தில் வந்த பிறகும் அந்த ஏதோம் தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, உள்ளே பிரவேசிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதோமியர் அவர்கள் என்ன பண்ணல, வழி கொடுக்கல. வழி கொடுக்காததுனால அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். பாருங்கள், எந்த கடலை கடந்து வந்தார்களோ, எந்த செங்கடலை இரண்டாக பிளந்து கடந்து வந்தார்களோ, அதே பாதைக்கு நேராக அவர்கள் மறுபடியும் பிரயாணம் பண்ணினார்கள். யோசித்து பாருங்களேன், நமக்கு அப்படி நம்ம ஒரு இடத்துலேருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக நெருங்கி வந்த பிறகு, இல்லை நீங்கள் சுற்றிட்டு போகணுன்னு சொல்லும் பொழுது நம்ம ஆப்போசிட் ரோட்லேயே வந்த வழியிலேயே திருப்பி போகணுன்னா நம்முடைய மனது எந்த அளவுக்கு நமக்கு கவலையாக இருக்குன்னு பாருங்கள். அந்த வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், அப்போ தான் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள். பாருங்கள், நான் நிறைய நேரம் யோசிப்பேன், நாம் வாழ்கிற இந்த காலத்தில் இந்த மண்ணா வந்து நமக்காக வானத்துலேருந்து விழுகிறதா இருந்தால், இன்றைக்கி உலகத்தில் இனி பிறக்க போகிற இனி எல்லோரும் யார் தான்? கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அன்னைக்கு கண்ணுக்கு நேராக பார்த்த அற்புதமாக தினந்தோறும் வானத்திலேருந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அந்த அற்புதமான உணவை அவங்க எப்படி எப்படி நினச்சிருக்காங்க பாருங்கள். அப்போது அந்தந்த நேரத்தில் தேவன் அவங்ககிட்ட எதிர்பார்த்த காரியம் வேறு, நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் வேறுன்னு இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது அவங்களுக்கு அப்பேற்பட்ட மகிமையான தேவதூதருடைய உணவு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெறுப்பாக இருந்தது, கடுப்பாயிருச்சு அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, என்னடா இது இவ்வளோ தூரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு வரணும், இதோ இருக்குது பக்கத்தில் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம், இதுவரை கூட்டு வந்துட்டு திடீர்னு போக முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகமும் வந்துருச்சு. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினார்கள்னு எழுதியிருக்கு. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள் அநேக ஜனங்கள் செத்தார்கள். அப்போது அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு நெருக்கமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வனாந்தரத்தில் நடந்து வந்துட்டாங்க. எந்த நாள்லையும் மோசே அவங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்ததில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ணல, அவர் விண்ணப்பம் பண்ணல. ஜனங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோசனிடத்தில் ஓடி போய் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம். அவங்களே என்ன பண்ணுறாங்க, மனம் திரும்பி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஃபியூச்சர் டென்ஸ் எழுதிருக்கு பாருங்கள், பிழைப்பான். அப்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன
முக்கியமான காரணம்னு பார்க்க போகிறோம். என்னாகும் 21:4 சொல்லுகிறது, ஜனங்கள் வழி நிமித்தம் மனம் அடிவடைந்தார்கள். ஜனங்கள் வழி நிமித்தம் மனம் அடிவடைந்தார்கள். என்னாகும் 21:5, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான மன்னா உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஒரே சாப்பாடு ஒரே தண்ணீர்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? வெறுப்பாயிருச்சு. என்னாகும் 21:7 சொல்கிறது, ஜனங்கள் தாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொள்கிறார்கள், காப்பாற்ற கெஞ்சுகிறார்கள். என்னாகும் 21:8, வெண்கல சர்ப்பத்தை செய்ய சொன்னார். என்னாகும் 21:8, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இதில் அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்திருக்கோன்றது குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்தது சாயங்காலத்துக்கு முன்னாடி, ஒரு மாலை மயங்கும் நேரத்தில், சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன பண்ணுறாங்க? இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராத்திரியிலே சரியாக இருட்டாகும் பொழுது அந்த இடத்துல இருந்த எல்லா கொல்லிவாய் சர்ப்பம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மெடிக்கல் டேர்மில் சொல்லும் பொழுது பாய்சனில் ஸ்னேக்கில் 2 விதமான ஸ்னேக்ஸ் இருக்குது. ஒன்று நியூரோடாக்சின், இன்னொன்று ஹீமோடாக்சின். நியூரோடாக்சின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது, இன்னொன்று ஹீமோடாக்சின்னா ரத்த மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. இது ரத்த மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று. அப்போது ரத்த மண்டலத்தை பாதிக்கக்கூடியதுன்னா, கிட்டத்தட்ட அந்த பாம்பு கடித்த உடனே ரொம்ப பேர்னிங் செஞ்ச அதாவது அது எங்கெங்கெல்லாம் ரத்தம் போகுதோ அந்த எல்லா இடமும் எரிச்சல் உண்டாக்கக்கூடிய அப்புறம் ரத்தப்போக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்கு அங்கே இருந்திருக்கு. அதனால தான் அது கொல்லிவாய் சர்வம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அதோட வாய் அமைப்புகளும் அதோடைய நிறமும் அப்படி இருந்ததுனால அப்படி அழைக்கப்பட்டதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த சாயங்காலம் இருட்டின் சமயத்தில் அந்த இருள் உருவாகிற சமயத்தில் பார்த்து எல்லா கூடாரங்களுக்குள்ளும் அந்த சர்ப்பங்கள் போய் என்ன பண்ணுச்சு? எல்லாரையும் கடிச்சிருச்சு. அப்போது கிட்டத்தட்ட அடுத்த நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு 12 மணி நேரம் இருக்குது. நார்மலாக பாம்பு கடித்தா, இந்த வகையான பாம்பு கடித்தா, அது ஒருத்தருடைய அவங்க உடலில் உள்ள உடல் பலத்தை பொறுத்து இருக்குது. அதில் அவங்க மனபலத்தை பொறுத்து இருக்குது. அவங்க தைரியமாக இருந்தாங்கன்னா அவங்க அதிகபட்சம் 12 மணி நேரம் வரை கூட அவங்களுடைய சர்க்குலேஷனை கம்மி பண்ணி அதோட வீரியம்னது அதிகமாக அந்த விஷம் வேலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் சில சமயத்தில் பயந்து போய் உடனே கூட பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி உடம்பெல்லாம் அந்த விஷம் பரவி, அப்போ எவ்வளோக்குள்ளே பயப்படுறாங்களோ அவ்வளோக்குள்ளே விஷம் என்ன பண்ணிடும்? ஹார்ட் பீட் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும், சீக்கிரமாக விஷம் என்ன பண்ணிடும்? எல்லா உடல் பகுதிக்கும் போய் எல்லா ஆர்கனும் ஃபெயிலியர் ஆகி இறந்துருவாங்க. அப்போது எல்லா இடத்துல உள்ள ரத்தம் என்ன பண்ணுறோம்? ஜீவன் போயிடும். ஜீவன் போனால் என்னது? ரத்தம் போயிடுறது, வெளியில் வந்துடுறது. அப்போது இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறதுக்கு இவ்வளோ டைமிங் இருக்குது. அடுத்த நாள் சூரியன் உதிக்கிறது 12 மணி நேரம் இருக்குது. அப்போது இங்கே இந்த ராத்திரியில் இந்த ஜனங்கள் போய் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, நாங்கள் விரோதமாக என்ன பண்ணிட்டோம்? பாவம் செஞ்சுட்டோன்னு சொல்கிறாரு. அப்போ தான் மோசே போயிட்டு தேவனில் விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் பண்ண உடனே அந்த ராத்திரியில் அவங்க என்ன செய்கிறாங்க? வெண்கல சர்ப்பத்தை தேவன் சொன்னது போல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரியில் செய்ய ஆரம்பித்தவங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செஞ்சு முடித்து ரெடியாக அதிகாலையில் என்ன பண்ணுறாங்க? வைக்கிறாங்க. அப்போது அந்த அதிகாலையில் வைக்கும் பொழுது அதை கொண்டு வந்து உயரமாக ஒரு கம்பில் கட்டி அப்படியே தூக்கி நிமித்து வைக்கிற பொழுது யோசித்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர் இருந்த அந்த இடத்துல அந்த ஒரு கம்பில் தூக்கி வச்ச அந்த வெண்கல சர்வம் எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒரு உயரமான மலையில் அவங்க கொண்டு போய் வச்சுருந்தாலும் கூட அதை எல்லாரும் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். அப்போது யார் யாரெல்லாம் எகிப்திலேருந்து கற்றுக்கிட்டு வந்த நிறைய என்ன சொல்கிறது, விஷமுறிவு காரியங்கள்லாம் கற்றுட்டு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட என்ன ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களே ட்ரை பண்ணுறாங்க சரியாகும்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி மோசே ஒரு காரியத்தை செய்கிறாராமா, அதனால நம்ம என்ன பண்ணலாம்? பிழைச்சிக்கலாம். அவர் செஞ்சு முடித்து கொண்டு வந்து மேலே நிப்பாட்டின உடனே அதை பார்க்குறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? பிழைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருந்தது. அப்போது அந்த விஷயத்தை
பார்க்கணும் அப்படின்னு சொல்ற அந்த காரியத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க, அதிகாலை வரை காத்திருக்கிறாங்க. காலையில சூரிய ஒளி அந்த வெண்கல தட்டின் மீது பட்டு, வெண்கல சர்பத்தின் மேல பட்டு, எல்லாருக்கும் பளீர்ன்னு அதிகாலையில எல்லாருக்கும் என்ன பண்ணுது? வெளிச்சம் பட்டு, சூரிய வெளிச்சம் பட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுது? அழகா தெளிவா தெரிகிறது. அப்போ அதுவரை காத்திருந்து, பொறுமையா இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பிழைச்சிருக்காங்க. அவங்க பார்த்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த வெண்கல சர்ப்பத்த பார்த்தவங்க எல்லாரும் பிழைச்சிட்டாங்க. அப்போ அத ஜஸ்ட் வெறும் பார்த்தா மட்டுமே போதும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ரகசியம் ஒண்ணு மறைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத அவங்க பார்த்தது மட்டும் இல்லாம, இப்போ ஒருத்தர் பார்க்குறாருங்க. பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரியாயிடுச்சு. அவருக்கு அந்த பர்னிங் சென்சேஷன் உடம்புல உள்ள அந்த விஷம் விஷம் என்ன பண்ணல? வேலை செய்யல. முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த வெண்கல சர்ப்பங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுது? கடிச்சிட்டு இருக்குது. அப்போ அந்த கடிச்சவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக கடியிலிருந்து பிழைச்சவங்க, ஒரு முறை நான் வெண்கல சர்ப்பத்த பார்த்தாலே, இதுக்கப்புறம் எந்த பாம்பு என்ன கடிச்சாலும் என்ன பண்ண முடியாது? அது என்ன கொல்ல முடியாது. ஏன்னா, இங்க எனக்காக வெண்கல சர்ப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு, அவங்க தைரியமா போயிட்டு, எல்லா வெண்கல சர்ப்பத்தின் தலையும் என்ன பண்ணிப்பாங்க? மிதிச்சிருப்பாங்களா? மாட்டாங்களா? நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே! பாருங்க, அவங்க ஒரு கூடாரத்துக்குள்ள போயிட்டு யாரெல்லாம் பயந்துருக்கிறாங்களோ, பயப்படாதீங்க. அங்க பாருங்க வெண்கல சர்ப்பத்த வெளில போய் பாருங்க, பாருங்க. அத பார்க்குறவங்கலாம் பிழைப்பாங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் பிழைச்சாங்களோ, பிழைச்சவங்க அத்தன பேரும் ஓடி போயி, எல்லா வெண்கல சர்ப்பங்களையும் கையிலேயே கூட என்ன பண்ணுவாங்க? எடுத்து தூக்கி எறிஞ்சு போட்டிருப்பாங்க. ஏன்னா, அது எத்தன முறை கடிச்சாலும், அதனால மரணம் என்ன பண்ணாது? இவங்களுக்கு வராது. இவங்க வெண்கல சர்ப்பத்த பார்த்துட்டு, "அத பாருங்க, அத பார்க்குறவங்க பிழைச்சிருவாங்கன்னு" சொல்றதுக்காகவே புறப்பட்டு, எல்லா கூடாரங்களுக்கும் ஓடுறாங்க. ஓடி போய் என்ன பண்றாங்க? ஒரு கூடாரங்களுக்கா ஓடி போயி, இப்போ இன்னைக்கு மாரி நமக்கு WhatsAppலாம் இருக்குது. அது மாரி விஷயங்கள்லாம் என்ன கிடையாது, அங்க கிடையாது. ஓடி போய் என்ன பண்ணியிருந்தோம்? நேர்ல தான் போய் ஆட்கள் சொல்லி ஆகணும். இதனால ஓடி போயி, கூடாரமா, ஒரு வீடா போய் யாரெல்லாம் பாம்பு கடிச்சிருந்துச்சோ, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, "இத பாருங்க, வெண்கல சர்ப்பத்த பார்க்கணுமான்னு" சொல்ற வேலைய செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம, இங்க வெண்கல சர்ப்பத்தினால கடிபட்டு படுத்து கிடக்கிறவங்க, ஐயோ! இந்த பாம்பு என்ன கடிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு அத பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. வெண்கல சர்ப்பத்த பார்த்தாலே, ஐய்யயோ! இது கடிச்ச உடனே செத்துருவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தவங்க, இத பார்த்து ஏங்க பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு தலைய ஒரு மிதிச்சு தூக்கி தூர போட்டு, இத பார்த்து பயப்படாதீங்க. பாருங்க என்ன கடிச்சாலும் என்ன ஒண்ணும் செய்யாது. ஏன்னா அதோ பாருங்க அந்த வெண்கல சர்ப்பத்த பாருங்க நான் என்ன பண்ருவேன், பழச்சிருவேன். நீங்களும் பாருங்க, நீங்களும் பழச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த சுவிசேஷத்த எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக ஓடி போய் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக அந்த சர்ப்பத்தினால் கடிப்பட்ட அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க? பிழைச்சிட்டாங்க. அப்போ இதில மறைஞ்சிருக்க ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிழைத்தவர்கள் சர்ப்பத்தை மிதித்தார்கள், கையில் எடுத்தார்கள், பிழைக்க சொல்லிக் கொடுத்தார்கள், வெண்கல சர்ப்பத்திடம் வழி நடத்தினார்கள்னு பார்க்குறோம். அப்போ பிறகு அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு என்ன ஆனது? இங்கே எசேக்கியா ராஜா என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிர தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இங்க பாருங்க 2 ராஜாக்கள் 18 4ஆம் வசனத்தில சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவனுடைய மகிமை எதனால வெளிப்பட்டுச்சு? எதுல வெளிப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெண்கல சர்ப்பத்தினால வெளிப்பட்டுச்சு தான். இல்லன்னு சொல்லல. ஆனாலும், அத ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு விக்கிரகமா மாத்திட்டாங்க. இதை செய்தது எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா என்பவர் ஒரு சிறந்த ஒரு ராஜாவாக இருந்தார். தேவனுக்கு பிரியமான ராஜாவாக இருந்தார். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை அவன் செய்த எசேக்கியா ராஜாவோட நற்பெருமைகள் பாருங்களேன். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ணான்? உடைத்து போட்டான். மேடைகளை அகற்றினான். சிலைகளை தகர்த்தான். விக்கிரக தோப்புகளை விட்டு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அப்போ நம்பிக்கையிலே அவனுக்கு விக்கிர தோப்புகளை வெட்டி நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அப்போ நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் முன்னும் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் பகைவரை முறியடித்தான். சரி, இப்போ இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டோம்? பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் அறிமுகம். இந்த இடத்துல எதுக்கு இந்த இடம் வெண்கல சர்ப்பத்தை குறித்தான காரியம் முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும், சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார்னு மனுஷகுமாரனே சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? சொல்கிறார், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, அப்போது இங்கே
வனாந்திரத்திலே சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? உயர்த்தப்பட்டுச்சு. இங்கே இயேசு கிறிஸ்து அதே போல் என்ன பண்ண சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அந்த நமக்காக பாவமானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாபமானார்னா அந்த சர்ப்பம் என்பது பாவம், பாவத்திற்கான தண்டனை அப்படின்னு சொல்லலாம். அதை அவர் அனுபவித்ததுனால அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் என்ன பண்ணப்படணும்? உயர்த்தப்படணுன்ற விஷயத்தை இந்த வெளிப்படுத்துகிறார். இப்போ நாம் ஏற்கனவே பார்த்தபடி அங்கே என்ன நடந்துச்சு? அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே அங்கே இருந்த ஜனங்களில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க? முதலாவது சுகமடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஓடி போய் அடுத்தவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறது போல். இவங்க தான் யார்? சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை முதலாவது யாரை பார்த்தாங்க? ஆண்டவராக பார்த்தார்கள். அதனால தான் அவங்க என்ன விசேஷத்தவர்களாக இருந்தாங்க. அப்போ முதலாவது தேவனுடைய இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார்? சீஷர்கள். தேவனுடைய இருதயத்தை பெற்றுக்கொள்ளாமல் தேவனை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்போ தேவனுடைய இருதயமாகிய பரிசுத்தாவினர் பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க தேவனை பார்த்துட்டு அதை நோக்கி பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க? படைச்சாங்க. அவங்க ஓடி போய் உலகம் எங்கும் எல்லா இடத்துலையும் சாட்சிகளாக என்ன பண்ணாங்க? பிரசங்கித்தாங்க. சாட்சிகளாக சொன்னாங்க, சாட்சிகளாக வாழ்ந்தாங்க. அதை பார்த்து நாமெல்லாம் கேட்டு ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறோம்? அதே இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி அந்த வெண்கல சர்ப்பமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து என்ன பண்ணுறாங்க? பிழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அப்படி இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட அவங்க என்ன சொன்னோம்? பாம்பு இப்போது அந்த சர்ப்பமே கடிச்சிருந்தாலும் கூட, அந்த பாவமே நம்மளை ஆட்கொண்டிருந்தாலும் கூட, அந்த பாவத்தை பார்த்து நமக்கு யார் என்ன கிடையாது? பயம் கிடையாது. ஏன்னா இந்த பாவம் என்னை மேற்கொள்ளாது. ஏன் மேற்கொள்ளாது? நான் யாரை பார்க்குறேன்? வெண்கல சர்ப்பத்தை பார்க்குறேன். வெண்கல சர்ப்பத்தை பார்த்த பிறகு இப்போ மட்டும் இல்லை, இனி எப்பொழுதுமே பாவம் என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் மாம்சத்துக்குரிய பாவமானது என்ன பண்ணாது? மேற்கொள்ள மாட்டாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அப்போ அவருடைய வித்து அவரை காண்கிற போது அவருடைய வித்து எனக்குள் வருகிறது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? அவருக்கு சாட்சியாக இருக்கிறேன். அப்போது அவர் எப்படி சர்ப்பத்தின் தலையை நசுக்கினாரோ, மூணாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல், ஸ்திரீயின் வித்துக்கும் முன் வித்துக்கும் என்ன பண்ணுவேன்? பகை உண்டாக்குன்னு சொல்லுவேன். அவன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவான்னு சொன்னது போல், அவர் இயேசு கிறிஸ்து மட்டும் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கலை, இந்த சீஷர்களும் நசுக்கினார்கள். இன்றைக்கு நாமும் நசுக்கிறோம். பாருங்களேன் எப்படி ஆண்டவர் என்ன செய்தாரோ அதையே நம்ம என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். அதுவும் இல்லாமல் நாம் தைரியமாக, பாவத்திற்கு பயப்படாமல் தைரியமாக போய் இன்னும் அநேகருக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை பாருங்கள் என்று சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறதா இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, அதனால தான் இந்த சொல்லப்பட்டிருக்கு யோவான் புத்தகம் 8:16 3:16-15 வசனங்களில், விசுவாசிக்கிறவன் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்திலே சிலுவையிலே தூக்கப்பட்டவராய் பார்க்கிறவன் கெட்டுப்போக மாட்டான், ரட்சிக்கப்படுவான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோவான் புத்தகம் 3:19 அவன் ஒளியிடம் வராமல் இருப்பதே ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்க வராமல் ஒருத்தர் இருக்கிறான்னா அதுதான் என்னது? அவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். அவன் என்ன பண்ணுறான்? அவனையே தன்னைத்தானே அழிச்சுக்கிறான்னு அர்த்தம். அவன் நரகத்துக்கு போக விருப்பப்படுகிறான்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஒளியாகிய வனாந்திரத்தில் தூக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வராததுக்கு காரணம் அவன் என்ன பண்ணுறான்? இருளை விரும்புகிறான், மரணத்தை விரும்புகிறான்னு அர்த்தம். ஒருவேளை அந்த பாம்பு கடித்த உடனே இவங்களே எகிப்தில் உள்ள ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, அல்லது இங்கேருந்து பயந்து ஐயோ யாரையும் என்னை காப்பாற்றுன்னு ஓடி இருந்தாங்கன்னா பாருங்கள். அவர் தான் சொல்லியாச்சுல, வெண்கல சர்ப்பம் என்ன பண்ணுவார்? வெண்கல சர்ப்பத்தை தூக்கி வச்சிருக்கிறாரு. அதை பார்த்தாலே என்ன பண்ண போதும்? ஜஸ்ட் பார்த்தாலே போதும். விசுவாசிக்கிறது என்பது எவ்வளோ எளிதுன்னு பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாலே போதும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும்? மாறிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது
அந்த அவ்வளோ எளிதான வேலைய கூட உங்களால செய்ய முடியலையா? அப்படி செய்யாதவங்க இருளை விரும்புகிறார்கள். இருளை விரும்புகிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்பட விரும்பவில்லை. அவன் ஏன் வரமாட்டேங்கிறான்னா, ஏன் தேவனிடத்தில் வரமாட்டேங்கிறாங்கன்னா, இதெல்லாம் சொல்ல யார் ஏன் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுடைய கிரியைகள் என்ன பண்ணும்? கண்டிக்கப்படும்னு கண்டிக்கப்பட விரும்பவில்லை. பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான். அப்போ மோசேயின் மேலும் ஆரோன் மேலும் இருக்க கோவத்துல அவங்க தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வெண்கல சர்ப்பத்தில் கடிப்பட்டுருக்கிறாங்க. கடிப்பட்டவங்க அவங்க என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி பார்க்கிறதே அவங்களுக்கு ஒரே வழி. வேற வழியே கிடையாது. அப்போ ஒளியிடம் வருவதற்கான காரணம் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். இப்போ அவங்க இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் நம்ம பார்த்தோம். ஜனங்கள் ரொம்ப நாள் வனாந்தரத்தில் நடந்து வந்ததுனாலையும், மறுபடியும் என்னது ரிட்டர்ன் திரும்பி போறது போல அவங்க வாழ்க்கை இருந்ததுனாலையும், தாங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதோ அப்படின்ற சந்தேகங்கள்னாலேயும், அவங்க வழி பாதையினால மனம் மடிவடைந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அவங்க சோர்வு வரும்பொழுது, அதுவும் இல்லாம கொஞ்ச நாட்கள் அமைதியா இருக்கும்பொழுது, அதாவது அங்க வந்து என்ன செய்யுதுன்னு யோசித்து பாருங்களேன். அவங்க வந்து பார்த்தாங்க, இல்ல வழி இல்லன்னு சொன்னோனே ரிட்டர்ன் மெதுவா அமைதியா போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தோல்வியில முடியிறது போல தோணும் பொழுது, அங்க தான் எல்லா நம்முடைய முறுமுறுப்பு நமக்கு கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் தேவனிடத்தில் கிடைக்கிற நன்மைகள் கூட நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, வெறுப்பா இருக்கும். அத பத்தி இங்க பார்ப்போம் பாருங்க. 3 காலகட்டங்கள் இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து இது வந்து நேரடியா நடந்த விஷயம். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி, ஏதோம் தேசத்துக்கு பக்கத்துல, கானான் தேசத்துக்கு நெருங்கி வந்த பிறகு கூட அவங்களுக்கு நெருங்கி வந்த பொழுது, அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மன்னாவை அற்பமாக எண்ணினார்கள். அது அவர்களுக்கு வெறுப்பாய் இருந்தது. அதே போல கானான் தேசத்துல இருந்தும் அவங்க தேவனுடைய ராஜ்யமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு மல்கியா புத்தகம் முடிஞ்சதுலேருந்து அந்த 400 கிட்டத்தட்ட 490 வருஷங்கள் வரைக்கும் எந்த ஒரு தீர்க்கதரிசியோ எழும்பி என்ன பண்ணல, எந்த ஒரு காரியத்தையும் சொன்ன மாதிரி என்ன பண்ணல, புத்தகங்கள் இல்லை. அங்கே அது பார்த்தீங்கன்னா இருண்ட காலம்னு சொல்லுவாங்க, இல்லை அமைதியின் காலம் அது மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, முதலாம் வருவதற்கு முன்பாக அங்கே மிகப்பெரிய அமைதி உண்டானதாக இருக்கிறது. அப்போ அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வசனத்தை வெறுத்துட்டு தேவனை விட்டு எப்படி அவங்க மன்னாவை வெறுத்தாங்களோ அதே போல இவங்க தேவனுடைய வார்த்தையை வெறுத்துட்டு புரஜாதியுடைய வாழ்க்கை முறைப்படி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. அப்பொழுது தேவன் அங்கே எப்படி கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கு கட்டளையிட்டாரோ அதே போல இங்கே புறஜாதிகளுக்கு தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணார், விட்டார். புறஜாதிகள் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள இன்வேசிவ் ஆனாங்க. எல்லா ராஜ்யங்களும் என்னென்ன ராஜ்யங்கள், பாபிலோன் ராஜ்யத்திலேருந்து மேதிய பெர்சிய ராஜ்யங்கள், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இப்படி ராஜ்யங்கள் என்ன பண்ணாங்க, சர்ப்பத்தை போல அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டார், உயர்த்தப்பட்டார். அப்பொழுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அதை போலவே இன்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நிலை கொண்டிருந்து இப்போ இனி வரப்போகிற நித்திய ராஜ்யம், அதாவது மகிமை அடைந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு, அதாவது மறுஜன்ம காலத்துக்கு போவதற்கு முன்பாக இப்பொழுதும் வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை அற்பமாக எண்ணுகிறவர்கள், அது அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறதையும், உலகத்தாருடைய காரியங்களில் மிகவும் ஒரு ஆர்வமாக இருக்கிற கிறிஸ்தவர்களையும் நாம் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பார்க்குறோம். அவர்கள் முன்பு போல, நம்முடைய முன்னோர்கள் போல
என்ன பண்ணுறதில்ல, தேவனுடைய வார்த்தையை தேடுறதில்ல. தேவனை தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வானத்திலிருந்து வந்த மன்னாவாகிய அந்த தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. எப்பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு வெறுப்பாக இருக்கிறதோ, ஏன்னா இது வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்தை போல் இருக்கிறது. உண்மையான வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத பஞ்ச காலத்தை போல் இருக்கிறது. இந்த பஞ்ச காலத்திலே பார்த்தீங்கன்னா, நாம் இந்த மன்னாவை என்ன பண்ணுறோம்? வெறுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை வெறுக்கிறோம். இந்த வெறுப்பாக இருக்கிறதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, அந்த நேரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு தேவன் கட்டளையிட்டது போல இன்று நமக்கு விரோதமாக, தேவனுடைய சபைகளுக்கு விரோதமாக இதோ சத்துரு எழும்பி வருகிறான். இப்பொழுதும் நாம் நமக்காக மரத்திலே தூக்கப்பட்ட உயர்த்தப்பட்ட தேவனையே நாம் பார்த்து அவரையே சார்ந்து அவரை போலவே நாம் மாறுகிற பொழுது நாம் தேவனுடைய கிருபையை பெற்று இந்த மோசமான கொள்ளிவாய் சர்ப்பங்களின் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பங்கு பெற நாம் தகுதியுள்ளவர்களாய் ஆகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.